எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. இந்த நிராகரிப்புன்றது 100%ல 95% நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேரை ஷூட்ல பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து போட்ட ஆர்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அந்த உள்ளுக்குள்ள 15 வருஷமா அடக்கி வச்சிருந்தல அந்த ஆதங்க ஃபுல்லா கொட்டி தீர்த்துட்டேன். சேனல்ல என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் போன வேகத்துல எங்களோட போட்டோ ரிஜெக்ட் ஆயிருது. தமிழே தெரியாம இருக்கிறவங்களுக்கு வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறாங்க, வெறும் வாயசைப்பு மட்டும் கொடுத்துட்டு நடிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க. 2 நாளைக்கு முன்னையே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, காஸ்டியூம் சொல்லிட்டீங்க, லொகேஷன் சொல்லிட்டீங்க, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, நடிக்க கேமரா முன்ன நின்னாச்சு. இந்நேரத்துக்கு பெட்டர் தான் ஏன் பாக்குறீங்க? ஏதாச்சும் ஒரு படம் மட்டும்தான் பல்கா கிடைக்குது, மற்ற படங்கள்லாம் 1 நாள் 2 நாள் மட்டும்தான் கிடைக்குது. நான் எதுக்காக ஆசைப்படுறேன்னா சீரியல் பண்ணா நிறைய பப்ளிசிட்டி கிடைக்குது. டெலிவிகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 இயர்ஸா நம்ம வெள்ளித்திரையில பல்வேறு கதாபாத்திரங்கள்ல பார்த்திருப்போம், சின்ன திரையிலும் பார்த்திருப்போம். இப்ப மீண்டும் சின்ன திரையில பார்க்க இருக்கோம் பொன்னேரி சுஜாதா அவர்கள். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பரா ஹாப்பியா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கேட்கும் போது. ரீசெண்டாக உங்களுடைய பிரஸ் மீட்ல உங்களுடைய குரல் எல்லா பக்கமும் இப்ப பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நீங்க திருப்பியும் டெலிவிஷன் கூட வர இருக்கீங்க, அதை பத்தியும் பேச போறோம். ஸோ அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்ததுன்னு சொல்றதுக்கு விட, நான் ரொம்ப வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நம்மளை ஏன் சின்ன திரையில அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு. கொரோனாக்கு முன்னாடி நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், இப்படி ஒரு சில சேனல்ல பண்ணிட்டு இருந்தேன். கொரோனாக்கு ஆஃப்டர் எங்கே போனாலும் ஒரு சின்ன கேரக்டர் கேட்டால் கூட ஃபோட்டோஸ் வாங்கி அனுப்புகிறாங்க. டைரக்டரும் சரி, மேனேஜரு, கோ டைரக்டர் எல்லாருக்குமே எங்களோட நடிப்பு தெரியுது. ஸ்பாட்லேயே எங்களை பாராட்டுறாங்க. அந்த பேஸ் பண்ணி ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, அனுப்புகிறாங்க. ஆனால் சேனலில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் போன வேகத்துல எங்களோட போட்டோ ரிஜெக்ட் ஆயிருது. அதான் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப எங்க கைக்கு வந்துருச்சு. அது எனக்கு புரியாமலே இருந்துச்சு. என்ன சார்ன்னு கேட்கிறேன் நானும் டைரக்டர் சார்கிட்ட. இல்லம்மா, சேனல்ல இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கறாங்கம்மா அப்படின்றாங்க. எங்களுக்கு சேனல்ல யாரையுமே தெரியாதுங்க சார். 15 வருஷம் ஆயிருச்சு. சேனலுங்கிற பக்கம் நான் போனதில்லை, அங்க யாரையுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்பாட்டு, டைரக்டர், மேனேஜரு, கோ டைரக்டர், இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இல்லையா? இது நீங்க பிரஸ் மீட்ல பேசினக்கு அப்புறம் வந்த வாய்ப்பா, இல்ல அதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்களா? 200% இது பேசுனதுக்கு பிறகுதான் வந்ததுன்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேங்க. ஏன்னா ஒரு ப்ரெஸ் அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருந்தாங்க சின்னத்திரை ஆஃபீஸ்ல. நான் கடைசி நிமிஷத்துல தான் போய் சேர்ந்தேன். நான் போய் சேர்றதுக்கும் சேனல்ல இருக்கிற எல்லாருமே மைக்கு, கேமராலாம் எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. நான் போய் விசாரிச்சேன், யார் வந்திருக்காங்கன்னு கிட்ட. எல்லா சேனலும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு இந்த மாதிரி சேனலை விட்டுட்டு நான் சன் டிவி, விஜய் டிவி, ஸ்டார் டிவி இவங்களுக்கு நான் என்னோட ஆதங்கத்தை சொல்லணுன்றதுக்காக அவர்கிட்ட, எக்ஸ் தலைவர்கிட்ட நான் கேட்டேன், சார் நான் பேசணும் சார் சேனல்கிட்டன்னு. அவர் முடிஞ்சிச்சேம்மா மீட்டிங் அப்படின்னாரு. எனக்கு அது ஜீர்ணிக்கவே முடியல, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்கறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சேனல்னு எனக்கு தெரியல, கேட்டாரு, நீங்க பேசணுமாமா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா பேசணும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா, நான் என்னோட சேனலுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிறேன், பேசுங்க அப்படின்னாரு. அவர் கொண்டு மைக்கை வச்சாரு. நான் வணக்கம் மட்டும் தான் சொன்னேன், ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள கிடுகிடு எல்லாருமே நின்றுட்டு இருந்த மொத்த பேரும் கொண்டு மைக்கு வச்சுட்டாங்க, கேமரா வச்சுட்டாங்க. எனக்கு அப்படி என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த உள்ளுக்குள்ள 15 வருஷமா அடக்கி வச்சிருந்தல அந்த ஆதங்க ஃபுல்லா கொட்டி தீர்த்துட்டேன். அன்னைக்கு என்னால ஒரு 50% தான் கொட்டி தீர்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு சரி, யாருன்னா எதனா நினைப்பாங்களா, எதனா சொல்லுவாங்களா, நம்ம தப்பா பேசுறோமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்ல, கடவுளுக்கு கேட்டுருச்சு, சேனலுக்கும் கேட்டுச்சு. அதனால ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. ஆனா உங்களுக்கு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்தா கூட கண்டிப்பாக இந்த பிரஸ் மீட் பார்த்து பாதி பேர் மிரட்டுறதோ, இல்ல நீங்க இப்படி பேசலாம், யாரு கேட்டு பேசுறீங்க, இந்த மாதிரி கேள்விகளும் வந்துதான்னு கேட்கிறேன். கண்டிப்பா வந்துச்சுங்க. வேற யாரும் இல்ல, என்னோட நெருங்கிய நண்பர், சின்ன திரையிலேயே இருக்கிறாரு. அவரும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. இல்ல டெக்னிக்கல்ல இருக்க நடிகர் தான். நடிகர். ஓகே. நீங்க ஏன் போய் பேசுனீங்க, எதுக்காக போய் பேசுனீங்க, யாரை கேட்டு பேசுனீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சாரு. நான் கேட்டேன், தம்பி ஏன் பேசக்கூடாது, நான் என்னோட ஆதங்கத்தை தானே நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் போய் நின்ன இடம் தப்புன்னாரு.
தம்பி நான் வந்து நின்ன இடம் நான் பார்க்கல, எனக்கு இருந்த ஒரே ஒரு குறிக்கோள் சேனல் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த சேனல் கிட்ட தான் வந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இடத்துல நின்று நான் தப்பா கரெக்டாக நான் அந்த நேரத்துக்கு யோசிக்கல. என்னோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கான ஒரு பெரிய மேடையாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது தப்புன்னு நீங்கள் எப்படி தம்பி சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போயிருக்கலாம்லக்கா அப்படின்னாரு. தம்பி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஏதாச்சும் மீட்டிங்க்கு போனால் என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு, நீங்கள் சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு பர்மிஷன் கேட்டிருப்பேன்லன்னு கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் வாதாடி பார்த்தாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. முழுக்க முழுக்க எனக்காக மட்டும் நான் பேசலை, என்ன சார்ந்த பல பெண்களுக்காக தான் இதை வந்து பேசியிருக்கேன். எப்படின்னா இந்த மோஸ்ட்லி சென்னை ஆர்டிஸ்டுங்களுக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அதர் ஆர்டிஸ்டுங்களுக்கு வேலை ரொம்ப கொடுக்குறாங்க. அழுத்தமா மென்ஷன் பண்ணிருந்தீங்க, தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சரியாக வழங்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்ப வரைக்குமே நீங்க ஃபீல் பண்ற ஒரு ஏக்கமாக இருக்கா? கண்டிப்பா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது உறுதியா நான் நம்புறேங்க. எப்படின்னா தமிழே தெரியாம நான் நிறைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன், சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்றேன், நிறைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன், மெயின் ரோல் எடுக்கிறாங்க, தமிழ் சுத்தமா தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை வந்து பெருசா எடுத்துக்க விரும்பல. தமிழே தெரியாம இருக்கிறவங்களுக்கு வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறாங்க, வெறும் வாயசைப்பு மட்டும் கொடுத்துட்டு நடிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, தப்புன்னு நான் சொல்லலை. நாங்கள் கேரளாவுக்கு போனோம் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, பெங்களூருக்கு போனாலோ ஹைதராபாத்துக்கு போனால் எங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க, கருவேப்பிலையை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க, கிட்ட கூட சேர்க்க விட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க, கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, நல்ல விஷயம்தான். அவங்களுக்கு 4 பேருக்கு வேலை கொடுத்தா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அந்த மெயின் ஆர்டிஸ்ட்ல ஒருத்தருக்கு சென்னை ஆளுங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற, வேற ஒன்றும் கேட்கல. பெருசா தப்பாவும் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட்ல ஆரம்பிச்சு நடிகர்கள் வரைக்கும் நிறைய சங்கங்கள் பார்க்க முடியுது சினிமால. இந்த சங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் நினைக்கிறீங்க? இது மூலியமாக ஏதாவது வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருதா? கண்டிப்பா அவசியமான கொஸ்டினுங்க. இப்ப ஹேர் ட்ரெஸ்ன்னு பார்த்தா கம்பல்சரி கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க, கார்டு இல்லாதவங்களை வந்து அவங்க சேர்த்துக்கிறது கிடையாது. மேக்கப்பும் அதே மாதிரி தான். ஆனா ஆர்டிஸ்ட் என்ற ஒருத்தரை மட்டும்தான் கார்டு இல்லாமலே எல்லா இடத்துலையும் நடிக்கிறாங்க. அதுவும் பெரிய பெரிய கேரக்டர், மெயின் கேரக்டர்லாம் கார்டு இல்லாதவங்க தான் பண்றாங்க. கார்டு இருக்கிறவங்களாம் வெத்தா வீட்டில் அடுப்புங்கரையில தான் இருக்கிறோம். இந்த கார்டு வச்சு வேலை வருதான்னு கேட்குறீங்க, கம்பல்சரி கார்டு வச்சு வேலை வர்றது கிடையாது. இது நீங்க குரல் கொடுத்தா மாறும்னு நினைக்கிறீங்களா? எது மேடம்? இப்ப பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் கூட கார்டு இல்லாம நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது நீங்க சங்கத்துல இருக்கவங்க குரல் கொடுத்தும் எதுவும் நடக்கல, இல்ல குரல் கொடுத்துருக்கீங்களா முதல்ல? இல்ல, ஆல்ரெடி நிறைய தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எங்க குழு சார்பாகவும் தலைவரும் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. போன பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு கார்டு இல்லைன்னா உடனே கார்டு எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போன பிறகு அவங்க கார்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு சீரியல்ல பாக்குற எல்லாருமே கார்டு எடுக்கிறாங்களா? 50% எடுத்திருக்காங்க இப்போதைக்கு. 50% வந்து நம்ம ஒவ்வொருத்தரையா கேர் பண்ணி இப்ப கேட்க முடியாது இல்ல, அதனால அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஓகே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வரிசைக்கு வரலாம். நீங்க சொன்னீங்க கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பயங்கர பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. எதுல நடிச்சிருக்கீங்க, யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? சினிமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமாவில் நிறைய ஆஃபர் வருதுங்க. எதனாலனா என்னோட கலருக்காக. இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் போது மோஸ்ட்லி எனக்கு ஆஃபர் கிடைக்குது. அதுலன்னு பார்த்தீங்கன்னா வலிமை பண்ணியிருக்கேன், அஜித் சார் காம்பினேஷனில். காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது வந்து என்னோட சாபத்தால் தான் அந்த டைட்டிலே ஓப்பன் ஆகும். விசித்திரன் பண்ணியிருக்கேன், அதுலேயும் ஒரு வில்லனுக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன். பிச்சைக்காரன், அப்புறம் வந்து கோடியில் ஒருவன், அதுவும் விஜய் ஆண்டனி சார் கூட. இப்போ ரீசெண்டாக வந்து மகாராஜா ரிலீஸ் ஆச்சு, அதுலேயும் இவர் விஜய் சேதுபதி சார் கூட பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் 2ல் வந்து இவர் இறந்து போனார்ல மாரிமுத்து சார், அவருக்கு ஒய்ஃபா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இனிமே ரிலீஸ் ஆக போகிற படம்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா, அதில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு ஒய்ஃபா பண்ணியிருக்கேன், வில்லனுக்கு அம்மா அப்பா. அப்புறம் வந்து நான் வைலன்ஸ், சசிகுமார் சார், கஸ்தூரி ராஜா சார் அவங்களோட காம்பினேஷனில். அந்த சப்ஜெக்ட்டு என்னோட பொண்ணை வச்சு தான் போகும், மொத்தத்துவே சொல்லக்கூடாதுல்ல, அதனால இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. மூவிஸ்ன்னு பார்த்தா, சீரியல்னு பார்த்தா கொரோனாக்கு முன்னாடி நான் சீரியல் பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சன் டிவிலையும் பண்ணியிருக்கேன், விஜய் டிவில பண்ணியிருக்கேன். என்னென்ன கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பீங்க? அப்போ வந்து சன் டிவில வந்து செகண்ட் ஹீரோயினிக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேளடி கண்மணின்னு ஒரு சீரியல், அதில் வந்து சப்ஜெக்ட் வந்து புத்து சம்பந்தமான ஒரு கான்செப்ட். அதில் வந்து அந்த புத்துக்கிட்ட இருக்கிற ஒரு சாமியார் அம்மா மாதிரி பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் போச்சு. அதே மாதிரி தான் வந்து நீலக்குயில்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் போச்சு. அது வந்து கேரளா டீமு, கேரளாவோட சீரியல் வந்து தமிழில் டப் பண்ணதுனால
தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தாங்க. இப்போ கொரோனாக்கு பிறகு சீரியல் எதுவுமே வர்றதில்ல. அதுதான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் நடிக்கலாம், இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடிக்கலாம், இல்லை மாதத்தில் 10 நாள் நடிக்கிற படங்கள். இப்போ வந்து அருள்நிதி சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். அருள்நிதி சார் படத்தில் வந்து இவர் பாலாஜி சக்திவேல் இருக்கார் இல்லையா டைரக்டர், அவருக்கு ஒய்ஃப் கேரக்டர், அருள்நிதிக்கு பெரியம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 35 நாள் ஒர்க் பண்ணிட்டேன். இப்படி ஏதாச்சும் ஒரு படம் மட்டும்தான் பல்காக கிடைக்குது. மற்ற படங்கள்லாம் 1 நாள் 2 நாள் மட்டும்தான் கிடைக்குது. நான் எதுக்காக ஆசைப்படுறேன்னா சீரியல் பண்ணால் நிறைய பப்ளிசிட்டி கிடைக்குது. ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் என்னன்னா சீரியல் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. A to Z எல்லாருமே வீட்டில் பார்க்கறதுனால நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குது. அதனால சீரியல் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஓப்பனிங்காக என்னன்னு கேட்டால், நான் இந்த ஃபீல்டுக்கு வர காரணமே நாதஸ்வரம் சீரியல் தான். அதை சொல்லணும்னு நினச்சேன் ஓப்பனிங்லேயே, அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு பேப்பர் பார்த்தேன், தினகரன் பேப்பர் பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி நாதஸ்வரம்னு ஒரு சீரியல், அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் எடுக்க போகிறோம். நாங்கள் என்ன நினச்சோம், வீட்டிலேருந்து அங்கே போனால் மெட்டி ஒலி சீரியலில் நடித்த ஆர்டிஸ்ட்டை எல்லாரையுமே பார்க்கலான்ற ஆசையில் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு வந்ததும் அன்னைக்கு தான் அந்த பஸ்ஸு பிடிச்சி வந்தது. தாய் சத்யா ஸ்கூலில் தான் அந்த ஆடிஷன் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ஆடிஷன் கோபி சாரை பாருங்க அப்படின்னாங்க. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. எங்களால் அவரை பார்க்கவே முடியல. வீட்டுக்கும் போனோம், வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கிறோம். சரின்னு மறுபடியும் நான் வெளியே நின்று பேசவே கோபி சார் வெளியே வந்தார். என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி சார் உங்களை பார்த்துட்டு போக சொன்னாங்க அப்படின்னு. சரிம்மா ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் ஸ்டூடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ஏஜென்சி நினைக்கிறேன், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் சீரியல் பண்ண போகிறீங்களா இல்லை மூவி பண்ண போகிறீங்களா அப்படின்னு. சார் எதுவாக இருந்தாலும் என்ன சார், எல்லாமே நடிப்பு தானே சார், பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ஃபோன் கால். அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு அது கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கும், அது சொல்லணுமா? பரவாயில்ல சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கிளம்பி வந்துட்டேன், கோயம்பேடு வரையும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி மேல்மருவத்தூர் வர சொன்னேன். அந்த அச்சரப்பாக்கம்னு ஒரு வில்லேஜில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷூட்டு நான் அட்டன் பண்ணது. மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டில் போய் உக்காந்துருக்கேன். ஏன்னா ஃபீல்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு வந்து 0 நான். சரி நான் உக்காந்துருக்கும்போது ஒரு சும்மா அந்த என்ன வண்டின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, இப்படி டோர் திறந்து மூடுவாங்கல்ல, அந்த ஓம்னி ஓம்னி வண்டி, அது வந்து நின்றுச்சு. ஏறுமான்னு சொன்னாங்க. நானும் பாட்டுக்கு ஏறி உக்காந்துட்டு கொஞ்சம் தூரம் மெயின் ரோடு போன பிறகு அப்புறம் லெஃப்டில் கட்டாயி ஒரு வயல்வெளிக்குள்ளே போச்சு. என்னடா வயல்வெளிக்குள்ளே போது, ரொம்ப தூரம் போய் வரல. ஒரு லேடி ஜென்ஸ் ஏறினாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ் ஏறினாங்க. அப்போ வந்து ஒரு பயம் வந்துருச்சு, நம்மள தெரியாமல் வந்துட்டோமோ, வேற எங்கேயோ போயிருமோ, கடத்திடுறாங்களோ, அப்படி நிறைய பயம் வந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் நான் என்னை ஸ்டாப் பண்ணிடுங்க, நான் இறங்கிடுறேன் அப்படின்னேன். இல்லைங்க நாங்கள் இது ஷூட்டிங்க்கு தான் போகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு பயம் வந்து மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்ணால் பக்கத்துலேயே ஃபோன் அடிக்குது. என்னங்க செக் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அவருக்கு சொல்ல உடனே இன்னும் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டோரை திறந்துட்டு இறங்கிட்டு கால் கீழே வச்சுட்டேன், லெஃப்ட் காலை கீழே வச்சு அந்த முட்டியெல்லாம் வந்து தரையில் தேய்ச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரத்தில் வண்டிங்க நிறைய தெரியுதா பாருங்க அப்படின்னு கேட்டாங்க. உத்து பார்த்தா தெரிஞ்சுது, நிறைய பஸ்ஸு வண்டி நிறைய இருக்காங்க. ஆமாம் இருக்குது, அதுதாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு, நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு பாருங்கள், பிடிக்கலன்னா நாங்கள் கொண்டு வந்து பஸ் ஏற்றிடணும். அதுதாங்க என்னோட மொத என்ட்ரி. பயத்தோடு போய் ஸ்பாட்டில் இறங்குனாங்க. பெரிய அனுபவம் அது. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, A to Z எப்படி இருக்கும் நம்ம ஃபீல்டுங்கிறது ஃபுல்லாக தெரியும். நீங்கள் சொல்லும் போது அந்த சந்தோஷம், அது கலந்த நிறைய எமோஷன்ஸ் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நார்மலாக எந்த ஒரு துறை எடுத்தாலுமே அதில் நம்ம மேலே வர வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள் இதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே நடக்கிறது. பட் சினிமா பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து வரக்கூடிய வெற்றிகளை தாண்டி ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நேரங்களில் நம்ம தான் இந்த கதாபாத்திரம் பண்ண போகிறோம், நம்ம தான் இந்த படத்தில் கமிட் ஆயிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கடைசி நேரத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம உள்ள போனோடனே ஆடிஷனே எடுக்காம நம்ம வந்து நிராகரிக்கிறது உண்டு. சில நேரங்கள் வந்து ஆடிஷன் எடுத்து எல்லாமே கிளியர் பண்ணி நம்ம ஷூட்டும் போனக்கப்புறம் இல்லை நீங்க செட் ஆகல அப்படின்னு சொல்றது உண்டு. இப்படி வெவ்வேறு ஃபார்ம் ஆஃப் ரிஜெக்ஷன் எல்லாமே நம்மளால சினிமால பார்க்க முடியும். அது கண்டிப்பாக நீங்களும் கடந்து வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஏமாற்றங்கள் பத்தி சொல்லுங்க, அது உங்களை எந்த அளவுக்கு இத்தனை டைப்ல நீங்க கொஸ்டின் கேட்டீங்க. அந்த அத்தனை டைப்லயும் ஒரே ரிசல்ட் என்னன்னா நிராகரிப்பு. எல்லாத்துக்குமே நிராகரிப்பு தான். இந்த நிராகரிப்புன்றது வந்து 100%ல் 95% நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்பாட்டுக்கு போவேன், நடிப்பேன், ஸ்பாட்லேயே சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுவீங்க அப்படின்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஃபோன் வராது, அந்த கேரக்டர் வேற யாரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைலாக் படம் பார்க்கும்போது இந்த டைலாக் நம்ம ஆடியோ பண்ணமே அப்படின்னு நினைப்பேன். முடிஞ்சிச்சிங்களா, கதை சொல்லி காஸ்டியூம் எடுக்க சொல்லி காஸ்டியூமும் எடுத்தாச்சு.
பெங்களூர்ல ஷூட்டு. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். அந்த படத்தினுடைய பெயர் ஏதாவது மென்ஷன் பெயர் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரோ ஒரு சிலர் பண்ற சூழ்ச்சியால நான் பிஸியா இருக்கிறதாகவும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொல்லி தானே நான் காஸ்டியூம்லாம் எடுத்தேன், இப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுனேன்னு கேட்டேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலையா அப்படிங்கிறது. நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ ஏடி டிபார்ட்மெண்ட்லேயோ பாஸ் ஆயிடுவேன். ஒரே ஒரு ஆடிஷன்லேயே அவங்க சொல்கிற கேரக்டர் முடிச்சு கொடுத்துட்டு ரெடி ஆயிடுவேன். ஆனால் நான் ஃபெயில் ஆகிற ஒரே இடம் மேனேஜர் டேபிள்லன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் செகண்ட் வரையும் மேனேஜர் டேபிளில் தான் நான் ஃபெயில் ஆகிறேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அதுதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒன்று சம்பளம் பேஸ் பண்ணுவாங்க, 1000 ரூபாய் தான் கொடுப்பேன், 200 ரூபாய் கன்வென்ஸ் கொடுப்பேன், இல்லை 500 ரூபாய் கன்வென்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பேசுவாங்க. சார் என்ன சார் 15 வருஷம் ஓடி போயிடுச்சு, இப்போ 1000 ரூபான்றீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டோட பேமெண்ட் கூட 1500 ரூபாய் வரையும் வந்துருச்சே சார், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 1000 ரூபாய் சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்குறேன். இல்லைம்மா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கம்மா, நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல பேமெண்ட்டே பேசாமல் அவங்க பிஸியாக இருக்காங்க சார், அவங்க ஃபோன் எடுக்கலை சார் அப்படின்றாங்க. இது எதனால் மாறுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இதுக்கு நடுவில் யாராச்சும் ஒரு 2-3 பேர் இருந்து நாங்கள் ஆடிஷன் முடிச்சுட்டு வந்த பிறகு சப்போஸ் அவங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் திணிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கோம். இதே விஷயம் சீரியல்ல அனுபவிச்சு பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னா, ஒரு நாள் கேரக்டர் தான், சேனலுக்கும் அனுப்பிட்டாங்க, சேனல்லையும் ஓகே சொல்லிட்டாங்க, ஸ்பாட்டுக்கு போயாச்சு, ஏஆர்எஸ் கார்டனில் தான் ஷூட்டு, மேக்கப்பும் போட்டாச்சு, மேக்கப்பு போட்டு கேமரா முன்னையும் வந்து நின்னாச்சு, கேமராவை தொட்டு கும்பிட்டு முடிச்சுட்டேன். டேக் போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்காரு டைரக்டர். அவர் போய் பேசிட்டு வந்து 1 நிமிஷம் மேடம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன சார் கிட்ட, மேடம் கோச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஏன் சார் என்னாச்சு சார், எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்ட்டு. இல்லை சேனல்லேருந்து உங்களை விட பெட்டராக பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சேனல்கிட்ட 2 நாளைக்கு முன்னையே என்னோட ஃபோட்டோவை கொண்டு போனீங்க, 2 நாளைக்கு முன்னையே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, காஸ்டியூம் சொல்லிட்டீங்க, லொக்கேஷன் சொல்லிட்டீங்க, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, நடிக்க கேமரா முன்ன நின்னாச்சு, இந்நேரத்துக்கு பெட்டர் தான் ஏன் பார்க்குறீங்க? அப்படி இல்லையா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு டேக் எடுத்துக்கோங்க மேடம், உங்களுக்கு ஷூட் முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கௌரவமாக அமுச்சிட்டு இருக்கலாம்ல. அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு பாதிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நான் இருக்கிறதுனால சரி ஓகே, அந்த ஒரு செகண்டுக்கு வந்து பாதிப்பு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, டைரக்டர் சார் என்ன பண்ண போறாரு, நம்ம தலையில் அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னு நினச்சி நான் என்னை தேத்திக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஓகே, நீங்க வந்து நிறைய நேரங்கள்ல வந்து சினிமால இல்ல நம்ம வந்து டெலிவிஷன் ஓடிடி எப்படி எடுத்தா கூட இந்த நடிப்புக்கான வாய்ப்பு அப்படின்னா முன்ன வந்து எல்லாருமே நேர்படையா ஆடிஷன் பண்றது, ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றது அப்படின்னு இருந்து, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல சமூக வலைதளங்கள் வந்தக்கு அப்புறம் அதுல யாரு ஃபெமிலியரா இருக்காங்க, யாருக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு இப்ப வரைக்குமே பல இடங்கள்ல பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது உண்மைங்க. இப்ப நிறைய பேரை வந்து ஷூட்ல பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து போட்ட ஆர்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது, ஃபேஸ்புக் தெரியாது, அதெல்லாம் போய் பதிவு பண்ண தெரியாது, வாட்ஸ்அப் மட்டும்தான் பார்ப்பேன், ஃபோன் பேசுவேன். நிறைய பேர் இவங்க ஆர்டிஸ்ட் எங்கிருந்து வந்தாங்க எப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அவங்க கொடுக்குற ரீல்ஸும் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன கான்செப்டும் வச்சு தான் எல்லாருமே அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது இட் இஸ் நாட் ஹெல்தி அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாம அந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம பதிவை கொடுத்தா, நான் கொடுத்தேன் இல்லைங்களா சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ, அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கொடுத்து நாம இது மூலியமா பப்ளிசிட்டி ஆகலான்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கலாம்ல, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. சுஜாதா அவர்களுக்கு வந்து சீரியல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது, வாய்ப்புகள் வரல அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பிஸியாக ஒரு சீரியலும் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுடைய கனவாக எது இருக்கு? கண்டிப்பா என்னோட கனவு எதுன்னா, இப்ப வந்து நான் பேசின அந்த இன்டர்வியூவால எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல பெனிஃபிட்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனால ஒரு பூஜைக்கும் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க சீரியலில் நான் கமிட் ஆயிருக்கேன். சீரியல் நேம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கும் அவங்க சேனலுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்தில் அந்த சீரியலில் நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அந்த சீரியலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு நான் அவார்டு வாங்கணும். அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் சீரியல்லையே நான் அவங்க பேரையும் காப்பாற்றணும், என்னோட பேரையும் காப்பாற்றணும், என்னை இன்ட்ரோ கொடுத்தாரு பாருங்க அவரோட பேரையும் காப்பாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். உங்களுக்கு இன்னும் மென்மேலும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி நல்ல விஷயங்கள் கூடி வரட்டும். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. எல்லாமே
நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.